அந்த டப்பா நல்லா இருக்கு பார்க்க. உப்பு டப்பா. கமெண்ட்ஸை சொல்லுங்க தெரிஞ்சா. எல்லாத்துக்கும் கமெண்ட் கேட்க அப்போ உங்களுக்குலாம் என்னங்க தெரியும் ஹாய், இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கான வ்ளாக் தாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷாப்பிங்க்காக போனோம். ஆக்சுவலாக சென்னை சில்க்ஸ் போனோம். அங்கே கொஞ்சம் சாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அந்த வீடியோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் எப்போவுமே பாலாஜி பவனில் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் சென்னை சில்க்ஸ் போகலான்ட்டு வந்தோம். ஏன் வந்து காலையிலேயே குக் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக பவர் கட்டுங்க எங்கள் ஏரியாவில். ரொம்ப டயர்டாகிட்டோம் பசங்க எல்லாருமே. மறுநாள் காலையிலையும் சொல்லிட்டாங்க பவர் ஈவினிங் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி வெளியில் போய் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த டேவை அங்கேயே ஓட்டிடலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அதனால் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை சில்க்ஸ் போயிட்டோம். அங்கே ரவா தோசை சூப்பராக இருக்கும். அதனால் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரவா தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு சென்னை சில்க்ஸ்க்கு கிளம்பிட்டோங்க. ஸோ நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தோன்னா, கடாய் மாதிரி வாங்கலான்ட்டு வந்தோங்க. வெயிட்டாக நல்லா அடிகனமாக இருக்கிற மாதிரி கடாய் வாங்கலாம், நான் வெஜிடேரியன் செய்கிறதுக்காக வாங்கலான்னு வந்தோம். ஸோ என்கிட்ட இருக்கிற பாத்திரம்லாம் என்னோடய மேரேஜ்க்கு சீராக கொடுத்தது தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி இப்போ வேறு வாங்கலான்ட்டு வந்தோம். கடாய் பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் அந்த பருப்பு அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஒரு 4 பாக்ஸ் அது மாதிரி வாங்கிக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுச்சு. எனக்கு தெரியல, நான் ரொம்ப நாள் ஆகுதுங்க இதெல்லாம் நான் ரொம்ப வாங்க மாட்டேன், அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ நான் இப்போ தான் ஒன்று பார்த்தேன். 140 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் நல்லாவே எல்லாமே எடுத்து காமிச்சு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கடாய் செக்ஷன் வந்தோம். அங்கே காட்டினாங்க செராமிக் கோட்டட் இந்த கடாயெலாம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக எனக்கு தோணுச்சு. இதுதான் ரேட்டான்லாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப அது காஸ்ட்லியாக தோணுச்சுதுங்க. என்னென்னா இந்த மீடியம் சைஸ் கடாய் எல்லாமே பார்த்திங்கன்னா 2000 rupees கிட்ட வந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 something வந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயெல்லாமும் பார்த்தேன். அதெல்லாம் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நார்மல் கடாயெல்லாமும் இருந்தது. இவங்க காமிச்சதெல்லாம் பிராண்டட்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. நார்மல் பாத்திரம்லாம் வந்து ரொம்ப தக்கையாக இருந்ததுங்க. அதில் குக் பண்ணலாம் முடியாது, ஏதாச்சும் சும்மா ஊற்றி வேணால் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. காஸ்டிக் அயான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அது செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க, தூக்கவே முடியாது நம்மளால், அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அந்த மூடியெல்லாம் கூட அவங்க கீழே போட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. இது உடையவே உடையாதுங்க, ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் தூக்கத்துக்கே நம்ம தனியாக சாப்பிட்ணுங்க, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அது இந்த செராமிக் கோட்டடை விடவே காஸ்ட்லியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோங்க. கொஞ்சம் நேரமாக தூங்கினா தான் நம்ம வேலை பார்க்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வீடு வந்து OMRல இருக்குது. எங்கள் அண்ணன் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தோன்னா கடல் தெரியுங்க, சூப்பராக இருக்கும். நைட்டில் வியூ சூப்பராக இருக்குங்க, அப்படியே அந்த ஊரே தெரியும், OMR ரோடே தெரியும். ஸோ அங்கே போய் ஒரு 2-3 hours நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கிறோன்னு. நல்லா சாப்பிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கும் அங்கேயே தூங்கி எழுந்துச்சி ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தாங்க வீட்டுக்கு போனோம். அதுவுமே கால் பண்ணி கரண்ட் வந்துருச்சான்னு கேட்டுட்டு போனோம். பவர் கட் வந்து அன்றைக்கி நாள் வந்து நமக்கு இப்படி தாங்க போச்சு, பவர் கட் நாள். இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோங்க. பாப்பா வந்து யூடியூப் பார்த்துட்டு ஃபலூடா செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க இப்போலாம் கொஞ்சம் ஏதாவது பார்த்துட்டு புதுசு புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் நக்கட்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க, அது நல்லா இருந்தது. பொட்டேட்டோ நக்கட்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா உப்பு போட மறந்துட்டோம், அவ்வளோதான். இல்லை எனக்கு புரியல, நான் வீட்டில் ஒரு வேலை சொன்னாங்கிறீங்க, எனக்கு கட் பண்ண தெரியாதுங்களா உருட்டுறீங்களே. இப்போ பார்த்தா என்னமோ கல்யாண வீட்டில் காய்கறி அரிஞ்சு கொடுக்குற மாதிரி அறியறீங்களே, எப்படி? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக்கு? தின்னுட்டு தூங்குறதா? அப்படியா? நாளையிலேருந்து நீ தான் எனக்கு பீன்ஸு கேரட் எல்லாம் அரிஞ்சு கொடுக்குற.
இவ்வளோ நல்லா அறியுறீங்க. இதை பாருங்க, இப்போ பாருங்க மக்களே, எவ்வளோ நல்லா அறிஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன, நீங்கள் அறிஞ்சு கொடுங்க இனிமே. நானா உங்களுக்கு ஃபலூடா கேட்டேன்? ஃபலூடா மேலே இருக்க ஆசையில் உங்களோட டேலண்ட் எல்லாம் நீங்கள் வெளியில் காட்டிட்டீங்க. ஃபலூடா மேக்கிங் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோங்க. ரெசிபி வேணுன்றவங்க அதை பாருங்கள். எப்படி மம்மி இருக்கு? சூப்பர். இது நெக்ஸ்ட் டே vlogங்க. லஞ்சுக்கு 1 kg சிக்கன் எடுத்துருந்தேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு முருங்கைக்காய், ஒரு பாதி முருங்கைக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூனுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூட பட்டை, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்து அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நிறையவே ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ஒரு கையளவு பூண்டு கூட உரித்து போட்டு வதக்கலாம். நான் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நிறைய அரைச்சி வச்சிட்டனால அதையே போட்டுக்கிட்டேன். இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு சிக்கன் குழம்பு வச்சா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அதனால் சும்மா பேருக்கு வாசனைக்கு ஒரு 4 முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை போட்டு இன்னும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் வச்சு நல்லா அதை அந்த கிரேவியோடு நல்லா போட்டு பரட்டி எடுக்கணுங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, பொடி, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கிரேவியில் நல்லா வந்து ஊறணும் கறி. அந்த அளவுக்கு நல்லா பரட்டிட்டு அதை அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. அந்த தண்ணியிலேயே கறி நல்லா வெந்திருக்குங்க. ஒரு ½ அளவு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிளகாத்தூளில் ஆட் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காயும் பெருஞ்சீரகமும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றி நம்ம வேக வைக்கணுங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2.5 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு ப்ளெயின் ரெட் சில்லி பவுட்ரு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் ஊற்றிடணும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறோன்னா தேங்காவோட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு அப்படின்னாக்கா நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நான் ரைஸ் வச்சுருந்ததுனால ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டாங்க. சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோன்னா கறி நல்லா பதமாக வெந்து வரும். பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்லான்னு கட் பண்ணோம். வங்கனப்பள்ளி மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அது சும்மா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்ருக்கலாமே அப்படின்ட்டு கட் பண்ணி எடுத்து பசங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம்.
இந்த மாம்பழ சீசனில் இது தாங்க 2வது தடவையாக மாம்பழம் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டோம். அது உடம்புக்கு ஒத்துக்கல எல்லாருக்குமே. அதனால் அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு சாப்பிடவே இல்லைங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் பரவாயில்ல, யாருக்கும் எதுவும் பண்ணல. கறியும் எக்கும் வெந்துட்டு இருந்ததுங்க. சரி, இதுக்கு இடையில் கொஞ்சம் நெல்லிக்காய் க்யூப்ஸ்லாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஜூஸ் குடிக்கிறதுக்குன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவும் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா செஞ்சு பாருங்கள். வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போது வேக வச்சுருந்த முட்டையை எடுத்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் மிளகுத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கு இடையில் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சுங்க. முருங்கைக்காவோட சூப்பராக வெந்துருச்சு. அதையும் அப்படியே கையோட இறக்கி வச்சாச்சு. ரைஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ டேஸ்டிங் பார்த்துடலாமா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.